ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குதிரை சந்தைக்கு கொண்டுவரப்பட்ட 6 நாட்டின குதிரைகள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மேகநாதன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற குருநாத சுவாமி கோவில் ஆடி பெரும் தேர் திருவிழாவானது வருகிற 13ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும். இதனையொட்டி நடைபெற உள்ள குதிரை மற்றும் கால்நடை சந்தை தென்னிந்திய அளவில் புகழ்பெற்றது. இந்த சந்தைக்கு பார்த்தோமானால் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மைசூர் பகுதியைச் சேர்ந்த ஜபீதுல்லா கான் என்பவர் 24 நாட்டு இன குதிரைகளை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்த நிலையில இன்று காலை 6 குதிரைகள் கட்டி வைத்திருந்த கொட்டகைகள் உயிரிழந்து கிடந்துள்ளன. இது குறித்து அவர் கொடுத்த தகவலின் பெயர சம்பவ இடத்திற்கு கால்நடைத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வந்திருக்கின்றனர். குதிரை உயிரிழப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே தெரிய வருவதென கால்நடைத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உயிரிழந்த குதிரைகள் ஒரு குதிரையின் விலை தோராயமாக 25,000 முதல் 50,000 ரூபாய் வரை விற்பனையாகும் எனவும் 6 குதிரைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் 2.5 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த விவசாயி வேதனை தெரிவிக்கக்கூடிய நிலையில கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் தொற்று ஏற்கனவே ஏற்பட்டிருந்து அதன் காரணமாக குதிரை உயிரிழந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் குதிரைகள் உயிரிழந்ததா என்பது கால்நடை மருத்துவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே தெரிய வரும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த புகழ்பெற்ற அந்தியூர் குருநாதசாமி கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த கால்நடை சந்தைக்கு வரும் கால்நடைகள் அனைத்தும் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்திருக்கிறது. அதாவது பார்த்தோமானால் தென்னிந்திய புகழ்பெற்ற இந்த குதிரை சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 5,000 ரூபாய் முதல் தொடங்கி பல கோடி ரூபாய் வரைக்கும் விற்பனையாகக்கூடிய ஆடு, மாடு, குதிரை உள்ளிட்ட பல்வேறு வகையான கால்நடைகள் வந்து செல்லும் சூழலில் விற்பனைக்காகவும் காட்சிக்காகவும் கொண்டு வரப்படக்கூடிய சூழலில் இந்த 6 குதிரைகள் இந்த வருடம் சந்தை தொடங்கும் 1 வாரத்திற்கு முன்பாக உயிரிழக்கக்கூடிய சம்பவம் வியாபாரிகளுக்கும் விவசாயிகள் மத்தியில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் முறையாக கால்நடைகளை பரிசோதனைக்கு பின்னரே இந்த சந்தைக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வியாபாரிகள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் பெரிய கோரிக்கையாக இருந்திருக்கிறது.